இந்த ஒரு படத்த பாருங்க. ஜாக்லின் வந்து தீபக் கூடய கால்லயே வந்து விழுந்துட்டாங்க. நம்மள பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, உங்களுக்கு நான் பண்ணது தப்பா தெரிஞ்சிருந்தா, என்னைய வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தீபக் கால்லயே வந்து விழுந்துட்டாங்க. அதான் வந்து இப்ப வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க. அப்ப வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாடங்கள்லாம் வந்து எடுத்துருக்காங்களே, அத வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு தீபக் இந்த மாரி வந்து வைஸ் பிரின்சிபல்ட்டையும், பிரின்சிபல்ட்டையும். அப்ப என்ன நீங்க எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த சிலபஸ வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தீபக் கேட்குறாரு. இந்த மாரி வந்து என் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து எது மாறல்னு நினைக்கிறேனோ அதான் சிலபஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தீபக் சொல்றாரு, நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய மட்டும் கொஞ்சம் லைட்டா டார்கெட் பண்ற மாரி குறி வச்சு அடிக்கிற மாரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தீபக் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து ஜாக்லின் சொல்றாங்க, நான் யாரையும் அப்படி வந்து குறி வச்சு குறி சொற்கள யூஸ் பண்ணி நான் வந்து சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. ஏன்னு தெரியுங்களா? தீபக் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போன வாரம் விஜய் சேதுபதி எபிசோட் இருக்கு இல்லையா? அது ரொம்ப வந்து பார்த்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. சம்மந்தமே இல்லாம அந்த டீச்சருக்கு வந்து பாடமே தெரியல. நான் வந்து சொல்லிக் கொடுக்கவா? நான் வந்து சொல்லிக் கொடுக்கவா? அப்படின்னு சொல்லி ஜாக்லினுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி தீபக் வந்து என்ன பண்றாருன்னா, ஜாக்லின வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாக்லின் வந்து இது 2வது தடவ வந்து அழுது உடையிறாங்க. அதனால தான் வந்து நான் அப்படி உங்களுக்கு ஏதாவது தப்பா செஞ்சா என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கால்லயே விழுந்துட்டாங்க. ஆனா தீபக் பிஹேவியர் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. ரொம்ப ரூடா இருக்குது. என்ன பண்ண முடியும் ஒரு பெண்ணு அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இதனால ஜாக்லினுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் வரமாட்டேங்குதுன்னு சொல்லியே தெரில. நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் உண்மையா கன்டென்ட் கொடுக்குறதே ஜாக்லின் தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க மக்களே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.